துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, கடந்த நாட்கெல்லாம் எங்களோடு கூட பேசி வந்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலையும் எங்களோடு பேசுகிற இந்த அற்புதமான தருணத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசும், உடைய வார்த்தைகளை அனுப்பித்தாரும். ஆண்டவரே, உடைய கிருபை, இரக்கம், தயவு தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும். உடைய நித்தியத்தின் காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் கண்களை இன்னும் பிரகாசமுள்ளதாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காரலாம். நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி இது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத வசனம் அது. நீங்கள் எல்லாரும் கூட பெரும்பாலானோர் இதை குறித்து வச்சிருக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு எதற்காக அனுப்பினார் என்ற கேள்விக்கு இந்த வசனத்திலே பதில் இருக்கு. இந்த வசனத்தை படிச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே படிச்சுட்டு இந்த கேள்விக்கு பதிலை கண்டுபிடிங்க. ஏன் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினதனுடைய நோக்கம் என்ன? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில். அப்படியானால் நம்மை குறித்ததான தேவனுடைய திட்டம் இந்த வசனத்தில் இருக்கு. நம்மை குறித்ததான ஆண்டவருடைய திட்டம் என்ன? நாம் எல்லாரும் நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள வேண்டும். இந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திலே ஆண்டவர் அனுப்பினார். இன்றைக்கு உங்களோடு நான் பிரசங்கம் பண்ண வேண்டிய அந்த குறிப்பு என்னவென்றால், நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளுவது எப்படி என்பதை குறித்து உங்களோடு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். நித்திய ஜீவன் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே எவர்லாஸ்டிங் லைஃப். இயேசு உலகத்தில் வந்தது அவரை நம்புகிற எல்லாருக்கும் இந்த நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ளும்படியாகவே இயேசு இந்த உலகத்திலே வந்தார். ஆதி காலம் முதல் தேவன் தமக்கென்று சிலரை தெரிந்து கொண்டு அவர்களோடு பேசி அவர்களோடு தொடர்பு கொண்டு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு நித்திய ஜீவனை குறித்து அவர்களோடு வாக்குத்தத்தம் பண்ணினார். இதை விசுவாசித்த அவர்கள் இந்த பூமியில் வாழும்போதே தங்களை இவ்வுலகத்தை விட்டு பிரித்து கொண்டு நித்திய ஜீவனுக்கான சஞ்சாரி நான் என்பதை அவர்கள் தங்கள் செயல்களின் மூலமாக அறிக்கையிட்டு கொண்டே அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் மிகுந்த செல்வந்தர் உடையவராக பலர் வாழ்ந்தாலும் அதன் மீது பற்றில்லாமல் நான் இவ்வுலகத்தான் அல்ல, நித்திய ஜீவனுக்கானவன் என்று அறிக்கையிட்டு தீர்மானித்து தங்கள் வாழ்க்கையை இவ்வுலகத்திலிருந்து வேறுபடுத்தி கொண்டு அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் அநேகர் பல செல்வந்தராக இருந்தாலும் அதன் மீது பற்று இல்லாமல் எனக்கு நித்திய வாழ்வுதான் எனக்கு வேண்டும், அதுவே எனக்கு போதும் என்று சொல்லி அந்த நித்திய வாழ்வுக்காக இந்த உலகத்தின் எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு அதற்காகவே அவர்கள் வாழ்ந்தார்கள். பைபிளில் அதை குறித்து பல காரியங்களை நாம் பார்க்குறோம். பொதுவாக எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது அங்கே ஒரு விசுவாச வீரர்களுடைய பட்டியல் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கு. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இதை வசனம் வசனமாக படித்தவங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன். இதில் விசுவாச வீரர்களின் பெயர்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பெயர் சொல்லப்பட்ட வீரர்கள், விசுவாச வீரர்கள் 16 நபர்களை குறித்து இந்த முழு அதிகாரத்திலையும் நாம் படிக்கலாம்.
இந்த விசுவாச வீரர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை குறித்து 13ஆம் வசனம் 14வது வசனத்தை நாம் படிக்கும்போது, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களை இந்த உலகத்திலே செல்வந்தர்களாக வாழ்ந்தாலும், இந்த உலகத்திலே எல்லாம் உடையவர்களாக வாழ்ந்தாலும், அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே எப்படி தங்களை அறிக்கையிட்டாங்களாம்? அந்நியரும் பரதேசிகளும் நாங்கள் என்று சொல்லி அறிக்கையிட்டு அப்படியே வாழ்ந்து மரித்தார்கள் அப்படின்னு அங்கே போட்டிருக்கு. குறிப்பாக அந்த பட்டியலில் வர்ற ஆபிரகாம், இந்த ஆபிரகாமை குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்திலே படிக்கிறோம் அல்லவா? விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே எப்படி சஞ்சரித்தான்? பரதேசியை போல சஞ்சரித்தான் அப்படின்னு போட்டிருக்கு. ஆபிரகாம் அப்படிதான் சஞ்சரித்தான். எல்லாம் உடையவன், எல்லாம் வைத்திருந்தவன். ஆனால் அவன் சஞ்சரித்ததும் போது அவன் எப்படி சஞ்சரித்தான்னு போட்டிருக்கு? பரதேசியை போலவே சஞ்சரித்தான். அவன் காலத்துக்கு பிற்பாடு வந்த பக்தர்கள் எல்லாரும், குறிப்பாக 119ஆம் சங்கீதக்காரன், 119ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? அந்த சங்கீதக்காரன் பல முறை தன்னுடைய சங்கீதத்திலே தன்னை பரதேசி பரதேசி என்றே அவன் சொல்லுவான். அந்த சங்கீதத்தினுடைய 19வது வசனத்தை பாருங்கள், 54வது வசனத்தை பாருங்கள். இந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது என்னை குறித்து அவனே சொல்லிக் கொள்ளுகிறான். ஒருவேளை உங்களை குறித்து மற்றவங்க சொன்னால் நமக்கு அது கோபம் வரும். நம்மை குறித்து மற்றவங்க சொன்னாங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மனிதன் தனக்கு தானே சொல்லிக் கொள்ளுகிறான், நான் யார் பூமியிலே? நான் ஒரு பரதேசியை போன்றவன் அப்படின்னு சொல்கிறான். 54ஆம் வசனத்தில் 119 54 சொல்லும்போது அவனும் அங்கே என்ன சொல்கிறான்? அவன் இருந்தது ஒரு பெரிய அரண்மனை, நம்ம எல்லாருக்கும் தெரியும், மன்னனாக இருந்தான். ஆனால் அவன் சொல்கிறான், இந்த வீட்டில் நான் எப்படி வாழ்கிறேன், நான் அப்படித்தான் நான் வாழ்கிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பரதேசி இருக்கான் பாருங்க, அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? பரதேசி என்பவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? நம்முடைய பார்வையில் நாம் கண்டதை சொல்லுங்க. ஒரு பரதேசி என்பவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? நிலையாக ஒரு இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க, நிலையாக இருக்க மாட்டாங்க. ஸோ இதை குறித்து கூட பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. அந்த மனுஷன் எங்கேயாயிலும், ஒரு பரதேசின்னா எப்படி இருப்பான்னு இந்த இடத்துல ஒரு சின்ன குறிப்பு இருக்குது. அந்த மனுஷன், பரதேசி என்கிற மனுஷன் எங்கேயாயிலும் போய் தங்கும்படிக்கு அப்படின்னு போட்டிருக்கு. இதுதான் பரதேசியினுடைய, நினைத்த இடத்துல படுத்துக்கிடுவாங்க, நினைச்ச இடத்துல பிரயாணம் பண்ணி போவாங்க, அவங்கள யாரும் கேட்க மாட்டாங்க, எதுவும் அவர்களுக்கு சொந்தமில்லை. அதனால தான் போகிறவங்க ஒரு பெரிய பொட்டணத்தை தன்னோடு கூடவே வச்சுக்கிட்டே போவாங்க, ஒரு சுமையை சுமந்துக்கிட்டே போவாங்க. அதுதான் அவர்களுடைய பொருட்கள், இதெல்லாம் அவங்களுக்குள்ளே அப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருப்பாங்க. இதுதான் பரதேசியினுடைய வாழ்க்கை முறை. சங்கீத புஸ்தகம் 39ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே தாவீது ஜெபம் பண்ணும்போது இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்வதை நாம் பார்க்கிறோம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும், என் கண்ணீருக்கு மௌனமாக இராதேயும், என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும். இதை சொல்கிறவர் சாதாரணமான ஆள் கிடையாது. ஆனால் மனதளவில் அவர் எப்படி இருந்திருக்காரு பாருங்க. நான் எப்படிப்பட்டவன், நாம் எவ்வளவு ஆஸ்தி உடையவங்களாக இருந்தாலும், நாம் எப்படிப்பட்ட நல்ல வீட்டில் தங்கியிருக்கிறவங்களாக இருந்தாலும், நல்ல வீட்டை உடையவங்களாக இருந்தாலும், ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, நான் இவ்வுலகத்துக்குரியவன் அல்ல, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறது நித்திய ஜீவனை தருவேன் என்ற வாக்குத்தத்தம்.
அப்போஸ்தலனாகிய பேதுருவின் வார்த்தைகளை புதிய ஏற்பாட்டிலே நாம் இப்பொழுது கவனிக்கிறோம். இதுவரைக்கும் நான் பழைய ஏற்பாட்டில் உள்ள சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். இப்பொழுது புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது தான் எழுதின நிருபத்திலே இப்படி எழுதுறதை நாம் பார்க்குறோம். 1 பேதுரு 1:2 பார்க்குறோம். 1 பேதுரு 1:2 இப்படி நாம் வாசிக்கிறோம். நம்ம தேவனுடைய முன் அறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த பேதுரு தன்னுடைய வாக்கியத்தை முழுவதுமே யாருக்கு எழுதுறாரு? இவ்வுலகத்தாருக்கு அல்ல. அவர் எழுதும் போதே அவர் சொல்லிடுறாரு, நான் யாருக்கு தெரியுமா இதை எழுதுறேன்? தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு. அதில் 17ஆம் அதிகாரத்திலையும் அப்படியே 17ஆம் வசனத்திலையும் அதை குறிப்பிடுவார். 1 பேதுரு 1:2, 1:17, 2ஆம் அதிகாரம் 11 போன்ற வசனங்களிலே இந்த வார்த்தையை அவர் அடிக்கடி யூஸ் பண்ணுவார். நீங்கள்லாம் யாருன்னு உங்களை நினச்சிக்கங்க, நீங்கள்லாம் யாருன்னு பார்த்துக்கங்க, இந்த எண்ணத்தோடு கூட நீங்கள் வாழுங்கள். வேதமும் பார்த்தீங்கன்னா உலகத்தார் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, உலகத்தை விட்டு பிரிந்தவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க என்று பல காரியங்கள் வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். பைபிளில் இயேசு தன்னுடைய போதனைகளில் நாம் பார்க்கும்போது உலகத்தை குறித்து எச்சரித்தும் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணியும் ஆண்டவர் பேசியிருக்கிறார். உலகத்தை குறித்து எச்சரித்து பேசியிருக்கிறார். நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தமாக ஆண்டவர் பேசியிருக்கிறதை நாம் படிக்கிறோம். பல வேளைகளில் பல்வேறு போதனைகளில் இயேசு கிறிஸ்து உலகத்தையும் உலகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளையும் குறித்து வேறுபடுத்தியே பேசுவதை நாம் பைபிளில் நம்ம பார்க்கலாம். இயேசு தன்னுடைய சீஷர்கள் எல்லாருக்காக பண்ணின ஜெபம் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இருக்கு. இந்த 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து இப்படி ஜெபம் பண்ணுவார். 17, 16 இப்படி ஜெபம் பண்ணுவார். நான் உலகத்தான் அல்லாதது போல ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த அந்த சீஷர்கள் அவர்களும் உலகத்தார் அல்ல என்று சொல். யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 19 தன்னை சேர்ந்திருக்கிற அந்த பிள்ளைகளை பார்த்து இப்படி சொல்லுவார், நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் உங்களை சிநேகித்திருக்கும், நீங்கள் உலகத்தாராய் இல்லாதபடினாலும் நான் உலகத்திலிருந்து உங்களை தெரிந்து கொண்டபடினாலும் என்னை பகைத்த இந்த உலகம் உங்களையும் பகைக்கிறது அப்படின்னு சொல்லுவார். எனவே அதற்கு பின் வந்த அப்போஸ்தலர்கள், அவருக்கு பின் வந்த எல்லா சுவிசேஷகர்கள், எல்லா போதகர்கள், இவர்கள் எல்லாரும் சபை மக்களை, ஜனங்களை உலகத்தை விட்டு வேறு பிரித்து வாழ வேண்டும் என்று வலியுறுத்துவதை நாம் வேதத்தின் பல இடங்களிலே நாம் பார்க்க முடியும். குறிப்பாக யாக்கோபு இதை குறித்து என்ன எழுதுகிறார்? உலகத்தை குறித்தும் தேவ ஜனங்கள் உலகத்தை விட்டு விலகி எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்தும் பல காரியத்தை யாக்கோபு எழுதுவதை நம்ம பார்க்கலாம். யாக்கோபின் நிருபம் 1 அதிகாரம் 27வது வசனத்திலே படிக்கிறோம், உலகத்தால் நீங்கள் கரைபடாதபடி உங்களை நீங்கள் காத்து கொள்ளுங்கள் என்று. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுவார், உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு விபச்சாரிகளே, விபச்சாரரே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று நீங்கள் அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே மதங்கள் என்ற பெயரிலே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், 9 விதமான மதங்களும் மார்க்கங்களும் இந்த உலகத்தில் இருக்கு. இந்த 9 விதமான மதங்கள், மார்க்கங்கள், இவ்வழிகள் என்று சொல்லி இருக்கிற இதை தோற்றுவித்தவங்கள்லாம் இருக்காங்கல்ல, இதை தோற்றுவித்த எல்லாருமே ஜனங்கள்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் சொல்றது போல நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் அந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள முடியும் என்று அவர்கள் போதித்தாங்க, என்று அவர்கள் தங்களை பின்பற்றி வந்தவங்களுக்கு அவங்க சொன்னாங்க. எனவே நீங்கள் என்ன செய்யுங்க, உலகத்தை விட்டு, ஜனங்களை விட்டு, குடும்பத்தை விட்டு, மனைவி பிள்ளைகளை விட்டு நீங்கள் பிரிந்து போய்
எங்கேயாவது மலைகள்லையும் குகைகள்லையும் கூட அப்படி வாழுங்கள் அப்படின்னு சொன்னார். நாம் எல்லாத்துக்கும் தெரியும், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக வாழ்ந்த புத்தர் ஒரு ராஜாவினுடைய குடும்பத்தில் பிறந்தவர். கிமு 479 பிறந்தவர் அவர். கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏறத்தாழ ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் அவர். கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தவர். அவரும் கூட ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்தவர் அவர். எனவே அவர் கூட பாருங்க, பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று விரும்பி, இந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி, வீட்டை விட்டு அரண்மனையை விட்டு தனியாக போய் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து அங்கே ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு போதித்தார் அப்படின்லாம் நம்ம சரித்திரத்தில் நம்ம படிக்கிறோம். இப்படிப்பட்ட அநேகர் இந்த நித்திய ஜீவனை எப்படியாவது சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று அரும்பாடுபட்டார்கள், எல்லாவற்றையும் விட்டு விட்டார்கள் என்றெல்லாம் நம்ம சரித்திரத்தில் படிக்கிறோம். ஆனால் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மட்டுமே. பைபிளில் சொல்லியிருக்கு, ஒருவன் என்னை பின்பற்றி வந்தால் அவன் நிச்சயமாய் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவான் என்று உறுதியான வார்த்தைகளால் நம்மோடு கூட அவர் பேசுவதை நாம் படிக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த புது வருஷத்தில் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருக்காவது இந்த வாக்குத்தத்தம் வந்திருக்கா? நித்திய ஜீவனை கொடுப்பேன் அப்படின்ற வாக்குத்தத்தம் வந்திருக்கா? ஏன் அந்த பிரிண்ட் பண்ணதில் அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு ஏன் கொடுக்கல? அது ஏன் கொடுக்கல அப்படின்னா, நீங்கள் எதை வாஞ்சிப்பீங்க? பொதுவாக மக்கள் எதை வாஞ்சிக்கிறாங்க? நித்திய ஜீவனையா, இந்த உலகத்தில் நடக்கிற கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களையா, இந்த உலகத்தில் கொடுக்க வேண்டிய பொன் பொருள் ஆசீர்வாதம், நல்ல வேலை, நல்ல படிப்பு, நல்ல சுகமான வாழ்வு, நித்திய வாழ்வு, செழுமை, இவைகளையா? எதை அவர்கள் அதிகமாக விரும்புகிறாங்க? எதை அவர்கள் அதிகமாக கேட்குறாங்க? எதை கேட்குறாங்களோ, எதை விரும்புகிறாங்களோ அதை அவங்க அச்சடித்து வச்சுருக்காங்க. அதுவும் பைபிளில் இருக்கிறது தான். ஆனால் நம்மை குறித்ததான திட்டமும் தீர்மானமும் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். உங்கள் எல்லாரையும் தேவன் ரட்சித்ததனுடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறணும். நாம் எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் வருகிறது. அது நமக்கு ரொம்ப இஷ்டமானது. அதை ரொம்ப நம்ம வாஞ்சிக்கிறோம். அதை பெற்றுக்கொள்ளும் போது, அதை படிக்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனால் இவைகள் எல்லாம் இவ்வுலகத்துக்குரியது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். பொதுவாக நாம் பார்த்தோம்னா, பழைய ஏற்பாடு இருக்கு பாருங்க, ஒரு கூட்டம் மக்களை சந்திப்பது, அவர்களை அடிமைத்தளத்திலிருந்து விடுதலையாக்குவது, விடுதலையாக்கிய மக்கள் மத்தியிலே ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தி அவர்கள் நடுவிலே தன்னுடைய மகிமையின் மூலமாக அவர்களோடு பேசுவது, அவர்களுக்கு தேவனாக இருப்பது, இது பழைய ஏற்பாடு சொல்கிற சத்தியம். புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதான சத்தியம் என்ன? ஒரு கூட்ட ஜனங்களை சந்திப்பது, அவர்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவது, விடுதலையாக்கப்பட்டவர்களை பரிசுத்தம் பண்ணுவது, அவர்களையே தன்னுடைய ஆலயமாக்கி கொண்டு அவர்களுக்குள் வாழ்வது, இறுதியிலே தன்னோடு கூட அவர்களை சேர்த்து கொள்ளுவது. இதுதான் புதிய ஏற்பாடு சொல்லுகிற சத்தியம். பழைய ஏற்பாட்டிலே ஒரு தேசம் அவர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டது. அது இப்போதைக்கு இருக்கிறதான கானான் தேசம் என்று சொல்லப்படுகிற இஸ்ரேல் நாடு. அந்த நாட்டை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அந்த நாட்டிலே இப்பொழுது அவர்கள் வாசம் பண்ணுறாங்க. ஆபிரகாமினுடைய காலம், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன். அவனும் அவனுடைய சந்ததிகளும் இப்பொழுது அந்த தேசத்தை வாக்குத்தத்தத்தின்படி அவர்கள் சுதந்திரித்து அந்த இடத்துல அவங்க வாழ்கிறாங்க. உங்களையும் என்னையும் ரட்சித்த ஆண்டவர் இந்த உலகத்தில் யாரும் கொடுக்காத ஆசீர்வாதத்தை அல்லது வாக்குத்தத்தத்தை நமக்கு அவர் அருளி இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே படிக்கிறோம். அந்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்திருக்கிற வாக்குத்தத்தம். நாம் எல்லாருக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாத வாக்குத்தத்தம். இந்த உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாத வாக்குத்தத்தம். பொதுவாக இப்படி சொல்றாங்க, தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு அதை செய்வோம் இதை செய்வோம்னு நிறையா வாக்குறுதி கொடுக்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, வாக்குறுதி கொடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிட்டோம் அப்படின்றாங்க. இன்னொரு குரூப்பு சொல்கிறாங்க,
அவங்க கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றலைன்னு சொல்றாங்க. மனிதன் வாக்குறுதியை கொடுக்கிறான், சில வேளைகளை அவனால் நிறைவேற்ற முடியுது, சில வேளைகளை அவனால் நிறைவேற்ற முடியாமல் போயிடுது. ஆனால் உங்களை என்னையும் சிருஷ்டித்த ரட்சித்த ஆண்டவர் நாம் எல்லாருக்கும் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குறுதியை அவரை தவிர யாரும் கொடுக்க முடியாத வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் என்னது? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அந்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவன் அல்லது நிலையுள்ள வாழ்வு அல்லது இந்த உலகத்துக்கு, இந்த உலக வாழ்வுக்கு பின்னாடி வாழ்கிற, அவரோடு கூட வாழ்கிற ஒரு பரலோக வாழ்வு, இந்த நித்திய வாழ்வை குறித்து ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த உலகத்தில் இந்த நித்திய வாழ்வை விரும்பாத ஆள் யாருமே கிடையாது. எப்படிப்பட்டவனாகவும் வாழலாம், ஆனால் கடைசியில் நான் எங்கே போகணும்? நித்திய ஜீவனுக்கு போகணும் அப்படின்னு எல்லாரும் விரும்புகிறாங்க. பைபிள்லையே 2-3 பேர் அதை விரும்பினதா குறிப்பாக போட்டிருக்கு. குறிப்பாக நம்ம பார்க்குறோம். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்குறோம். லூக்கா சுவிசேஷம் 18:18 நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, இவனுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு. அந்த விருப்பம் என்ன? அந்த விருப்பம் என்ன? நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்கிறேன். இவனை பற்றி ஒரு வார்த்தை அங்கே போட்டிருக்கு. இவன் எப்படி ஆளு? தலைவன். இந்த தலைவனாய் வருவதற்கு அவன் ரொம்ப பிரயாசப்பட்டிருப்பான். அந்த பிரயாசப்பட்டு அந்த தலைவனுக்குரிய அந்த தகுதியை இப்போ பெற்றுட்டான், தலைவனாயிட்டான். இப்போ தலைவனாக இருக்கிறவனுக்கு என்ன விருப்பம் வருது அப்படின்னா, எப்படியாவது நித்திய ஜீவனுக்கு போகணும், அதுக்கான வழியை இவற்றை போய் கேட்போம் அப்படின்னு இயேசு இடத்துல வந்து கேட்குறான். அவன் தலைவனாவதற்கு எவ்வளவோ முயற்சி பண்ணான். அப்படிப்பட்ட முயற்சியில் வெற்றி அடைந்தான். அவன் இப்போது ஒரு தலைமை போஸ்டிங்க்கு வந்துட்டான். இப்போ நினைக்கிறான், எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும், நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். இப்போ யார்கிட்ட வந்து கேட்குறான்? இயேசு இடத்துல வந்து அவன் கேட்குறான். இவன் ஒரு தலைவன். இன்னொரு இடத்துல பார்க்குறோம். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துக்கு வர்றோம். 19ஆம் அதிகாரத்துக்கு வர்றோம். வசனம் 16ஆம் வசனத்திலே ஒரு ஐஸ்வர்யம் உள்ள வாலிபனை குறித்து நம்ம படிக்கிறோம். ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு, லூக்கா சுவிசேஷம் 18:18 சொன்ன அவன் வேற, இவன் வேற. இந்த லூக்கா மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இவன் வேற, அவன் வேற. அவனை குறித்து போட்டிருக்கு தலைவன் போட்டிருக்கு. இவனை குறித்து என்ன போட்டிருக்கு? ஐஸ்வர்யம் உள்ள ஒருவன். கீழே உள்ள வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா இவன் வாலிபன் அப்படின்னு போட்டிருக்கு. ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன் அப்படின்னு போட்டிருக்கு. இவனுக்கும் ஒரு எண்ணம் வந்தது, எப்படியாவது நம்ம எங்கே போனோம்? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்தது. இன்னொரு இடத்துல வர்றோம். லூக்கா 10ஆம் அதிகாரத்துக்கு இப்போ வர்றோம். 10ஆம் அதிகாரம் வசனம் 25வது வசனத்துக்கு வாங்க. 25வது வசனம் பாருங்க. அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை, இதெல்லாம் எதுக்காக நான் இத்தனை பேரை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, எல்லா மனிதனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆசை இருக்கு. தலைவனுக்கும் இருக்கு, நியாயசாஸ்திரிக்கு இருக்கு, ஐஸ்வர்யம் உள்ளவனுக்கு இருக்கு, வாலிப பையனுக்கு இருக்கு. எப்படியாவது நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக் கொள்ளணும். அதை விரும்பிய எல்லாரும் அதை பெற்றுக்கொள்ளலாம். அதை விரும்புகிற எல்லாரும் அதை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் சில நிபந்தனைகள் இருக்கு. நிபந்தனை இல்லாமல் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாது. நிபந்தனை இல்லாமல் நாம் அவரிடமிருந்து எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் நித்திய ஜீவன் என்பது யாரும் கொடுக்க முடியாத ஒன்று. அதை அவ்வளவு சீக்கிரம் பெற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியாது. பொதுவாக லூக்கா சுவிசேஷம் 16 அதிகாரத்தில் அந்த ஐஸ்வர்யவான் லாசரு ஓமையில் நம்ம பார்க்கிறோம் அல்லவா? அவன் இந்த உலகத்திலே சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான்.
எல்லா ஆசீர்வாதத்தோடும் வாழ்ந்தான் அந்த ஐஸ்வர்யவான். அப்படிதான் வாழ்ந்தான் அவன். இப்ப மரணத்துக்கு பிற்பாடு அவனுக்கு ஒரு விருப்பம் வருது, என்னோட இது போகட்டும், எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, எனக்கு என் கூட பிறந்தவங்க 5 பேர் சகோதரர் இருக்காங்க, அவர்களும் இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வராதபடிக்கு என்ன செய்யணுமா, இந்த லாசருவை அனுப்புங்க, இந்த லாசருவை அங்க அனுப்புங்க, அப்படியாவது எங்க சகோதரர்லாம் ரட்சிக்கப்பட்டு இந்த இடத்துக்கு வராம அந்த லாசர் இருக்கிற நித்திய ஜீவனுக்குள்ள வரட்டும் என்ற விருப்பம் இவனுக்கு வருது. இவன் பெரிய பணக்காரன், பெரிய ஐஸ்வர்யவான், உலகத்திலே தான் விரும்பின எல்லாத்தையும் செய்யத்தக்க பணமும் ஐஸ்வர்யமும் செல்வமும் அவன்கிட்ட இருந்தது. சம்பிரமமாய் வாழ்ந்தான் அவன். அப்படிப்பட்டவன் இப்ப எதை விரும்புறான் பார்த்தீங்களா? சிலருக்கு ஐஸ்வர்யம் இதுதான் நித்திய ஜீவன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று இருப்பதே அவர்கள் அறிவதில்லை. ஏனென்றால் தான் விரும்புகிறபடி எல்லாமே நடந்திருக்கு, தனக்கு தேவையான எல்லாம் எனக்கு இருக்கு, எனவே இதுதான் எனக்கு ஐஸ்வர்யம், நான் வணங்கின பரம்பரையா என்னுடைய குடும்பம் வணங்கின கடவுள் எனக்கு இப்பவே ஐஸ்வர்யத்தை கொடுத்து நன்மையை கொடுத்து சந்தோஷமா நான் இருக்கேன் என்று சொல்லி நித்தியத்தை குறித்ததான எந்த கவலையுமே இல்லாம பலர் இருக்காங்க. ஆகவே தன்னால் முடிஞ்ச அளவு அன்னதானம் பண்ணி அது பண்ணி இது பண்ணி பலி செலுத்தி கோயிலுக்கு காணிக்கையை போட்டு தனக்கு நன்மை செய்த அந்த கடவுளுக்கு என்னத்தையாவது ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் தங்கள் வாழ்க்கையை முடித்து கொள்றாங்க. அப்படிதான் நம்ம பைபிள்லே வாசிக்கிறோம். பைபிள்லே தேவனுடைய சித்தம், தன்னுடைய குமாரனை அனுப்பினதற்கான சித்தம் என்னவென்றால், இந்த உலகத்தில் உள்ள ஒருவனும் கெட்டு போகாதபடிக்கு எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். எனவேதான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார். அனுப்பினதனுடைய நோக்கம் என்னவென்றால், நாம் எல்லாரும் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. அவர் நமக்கு அளித்திருக்கிற ஒரு மாபெரிய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது. யோவான் 14:2 நம்ம வாசிக்கிறோம், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று நித்திய ஜீவனை குறித்து போகும்போது தன்னுடைய சீஷர்களிடத்திலே அவர் சொல்லிட்டு போனார். அவர் ஒருவர் தான் நான் வந்து நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லிட்டு போனார். இந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த உலகத்திற்கான எல்லாருக்கும் விருப்பம் இருந்தாலும் எல்லாரும் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அதுக்கான நிபந்தனைகள் பைபிளில் போட்டிருக்கு. எப்படி வேணாலும் வாழ்ந்து, எப்படி வேணாலும் ஜீவனம் பண்ணி, எப்படி வேணாலும் நாம் ஜீவித்து மரணத்துக்கு பின்னாடி நித்திய ஜீவனுக்கு போயிடலாம் அப்படின்னு அநேகர் கூட்டு நம்பிக்கையில் இருக்காங்க. அப்படி இருந்தால் நாமெல்லாம் இவ்வளவு பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எல்லாம் இவ்வளவு பத்தியும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சீக்கிரத்தில் போயிரும்னு சில மருத்துவத்தில் இப்படி சொல்கிறாங்க. இப்படிலாம் பத்தியம் இருக்க தேவையில்லை. இந்த மருத்துவத்தில் எதை வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், இதை மட்டும் நீங்கள் மாத்திரையை போட்டால் போதும், இப்படி பத்தியம்லாம் இருக்க வேணாம்டுவாங்க. சில வைத்தியத்தில் சொல்லுவாங்க ரொம்ப பத்தியம் இருக்கணும்டுவாங்க. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கண்டிப்பாக சில பத்தியம்லாம் என்ன செய்யணும், இருக்கணும். அப்பொழுதுதான் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று நித்தியத்தை வாக்கு பண்ணின அந்த ஆண்டவரே, நீ அந்த இடத்துக்கு வரணும்னா இந்தந்த காரியத்தெல்லாம் நீ செய்யணும் என்று அவர் கட்டளையிட்டிருக்கிறார். அந்த படி, அந்த கட்டளையின்படி ஒருவன் வாழ்வானே என்றால் அவனே நித்திய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவனாக அவன் இருப்பான். இப்படி இந்த முழு வேதாகமத்தையும் முன்னே இருந்து கடைசி வரைக்கும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஒருவன் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த கோணத்தில் இந்த பரிசுத்த வேதாகமத்தை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஒரு 7 நிபந்தனைகள் இதில் போட்டிருக்கு. இந்த 7 நிபந்தனைகளும் அந்த ஜீவனுக்கு போவதற்காக அதோடு தொடர்புடையவைகளாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இவைகளை நாம் நிறைவேற்றாத பட்சத்திலே நித்திய ஜீவனை குறித்து நாம் எண்ணக்கூடாது. இதை நிறைவேற்றினால் நித்திய ஜீவனுக்கு உட்படும் பிரவேசம்
உங்களுக்கு பூரணமாய் அளிக்கப்படும் என்று 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் பேதுரு சொல்லியிருக்கிறார். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் நித்திய ஜீவனுக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பூரணமாய் அளிக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் மெரிட்டில் போயிடுவீங்க. அந்த இடத்துல சிலர் கஷ்டப்பட்டு போகிறாங்க, சிலர் டப்புன்னு என்ன செஞ்சுறாங்க, ஒரே நேரம் பரீட்சை எழுதி அப்படி போயிடுறாங்கல்லவா. ஆகவே இந்த நித்திய ஜீவனத்துக்கு போக வேண்டும் என்று விரும்பினால் சில நிபந்தனைகளை நாம் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டியது அவசியமானது. அந்த மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்று விரும்பின வாலிபன் சில நிபந்தனைகளை இயேசு அவன்கிட்ட சொல்றாரு. இப்படி சொல்லும்போது அவன் என்ன சொல்றான், இவைகளை என் சிறு வயது முதல் நான் தொடர்ந்து கடைப்பிடிச்சிட்டு வர்றேன் அப்படின்றான். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், மத்தேயு 19 16 ஆரம்பிக்கும். 19 18 19 20 இப்படி வரிசை அந்த வசனங்களை நம்ம பார்த்தோம்னா சில நிபந்தனைகளை, சில கட்டளைகளை அந்த வாலிபனுக்கு இயேசு சொல்லுவார். இதெல்லாம் நீ செய்யணும், இப்படிலாம் பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவார். இப்பொழுது அந்த வாலிபன் என்ன சொல்லுவான், இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கொண்டு நான் கடைப்பிடிச்சிட்டு வர்றேன் அப்படின்றார். சொன்ன உடனே ஆண்டவர் இப்படி சொல்றாரு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, அதை போய் செய் அப்படின்றார். அவன் என்னன்னு ரொம்ப ஆவலோட கேட்பான். அவன் என்னன்னு கேட்பான் அப்படியே. அப்பொழுது அவர் சொல்லுவார், நீ உடனே போ, உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு போய் கொடு, உனக்கு பரலோகத்தில் இடம் உண்டு அப்படின்னு சொல்லுவார். அடுத்த வசனத்தில் போட்டிருக்கோம், அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினால் இந்த வார்த்தையை கேட்டபோது மிகுந்த துக்கம் அடைந்து அவன் இயேசுவை விட்டு எந்த பதிலும் சொல்லாம போயிட்டான். இதை கேள்விப்பட்ட உடனே அந்த வாலிபன் நினைச்சான், நாம சுகமாய் வாழ்வதற்கு இந்த ஐஸ்வர்யம் நமக்கு தேவை, அந்த பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் இப்ப இவர் சொல்றாரு இதை பூராத்தையும் விட்டுன்றாரு. இப்ப இந்த உலகத்தில் நாம சௌகரியமாய் வாழ்வதா அல்லது இதை பூரா இழந்துட்டு இந்த உலகத்தில் நாம கஷ்டப்பட்டு வாழ்வதா என்னென்று யோசிக்கிறான். ஒரு முடிவு எடுக்கிறான், எனக்கு அந்த நித்தியத்தை விட இப்பொழுது இதுவே எனக்கு போதுமானது என்று இயேசுவை விட்டு துக்கத்தோடு என்ன செஞ்சிட்டானா. அப்பொழுதுதான் இயேசு சொல்றாரு, ஒரு ஐஸ்வர்யவான் அதை விட்டுட்டு பரலோகத்துக்கு வர்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவன் இதை அதிகமாக நேசித்தபடினாலே, அவன் பரலோகத்தை விட இதை அதிகமாக நேசித்ததுனாலே எனக்கு அது வேண்டாம், இதுவே போதும் என்று அவன் போறதை பாருங்க. ஊசியானது ஒட்டகத்தின் காதிலே நுழைவதை விட ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்திலே பிரவேசிப்பது அரிதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனங்களுக்கு இயேசு சொல்லுவார். அப்படி நம்ம பார்க்குறோம். எனவே நித்திய ராஜ்யத்துக்கு போவதற்கு எல்லாருக்கும் விருப்பம் இருந்தாலும் சில நிபந்தனைகள் இருக்கு பாருங்க. இந்த நிபந்தனைகள் ரொம்ப முக்கியமானது. இதை ஏற்றுக்கொள்ள யார் சம்மதிக்கிறாங்களோ, இதன்படி வாழ்வதற்கு யார் ஒத்துக்கிறாங்களோ அவர்களுக்கு மட்டுமே அந்த நித்திய பாக்கியம் கிடைக்கும். அவர்கள் அதை ஒத்துக்கொள்ளாவிட்டால் விரும்பினாலும் அவர்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் எல்லாருக்கும் ஒருவேளை உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணலாம், உங்களுக்கு வேதத்தை நான் போதிக்கலாம், ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நான் கொடுக்க முடியாது. நான் என்ன செய்ய முடியாது, எந்த மனுஷனுக்காகவும் எந்த மனுஷனும் இந்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. கள்ளுப்பட்டியிலே ஒரு வாலிப தம்பி இருந்தார். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன வியாபாரம் பார்க்கறதுக்காக இந்த பேரையூருக்கு வந்தார். அவர் வியாபாரம் பார்த்துட்டு அவர் இங்கே வருவார், வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவார். அவர் ஒரு கிறிஸ்தவர். அவர் ஒரு சர்ச்சுக்கு போய்கிட்டு இருந்தார். இப்போ ஒரு 25 வருஷத்துக்கு பின்னாடி அவரை நான் பார்க்குறேன். நீங்கள் எங்கே போவீங்க, எங்கே சர்ச்சுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் தூரமான ஒரு ஊரை சொல்லி அந்த ஊரில் இருக்கிற அந்த சர்ச்சுக்கு போகிறேன்னார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் கள்ளுப்பட்டியில் தான் இருக்கீங்க, அங்கே நிறைய சர்ச் இருக்குது, நீங்கள் அங்கே போகாமல் இவ்வளோ தூரமான ஊருக்கு உள்ள சர்ச்சுக்கு போகிறீங்க எதுக்காகன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அந்த சர்ச்சுக்காரங்க சொன்னாங்க நீங்கள் இங்கே வந்தால் தான் பரலோகத்துக்கு போவீங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் அங்கே போகிறேன் அப்படின்றார். இதெல்லாம் நல்ல வாக்குறுதியா பொய்யான வாக்குறுதியா? எந்த மனுஷனும் எந்த மனுஷனுக்கும் பரலோகத்தை கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஆகவே நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறணும், அதை
இப்படியும் சிலர் ஏற்கிறாங்க, இதையும் சிலர் என்ன செய்கிறாங்க, நம்புகிறாங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கீங்கன்னா, உங்கள் எல்லாத்துக்கும் இந்த சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பரலோகத்துக்கு உண்டு அப்படின்னு எந்த வாக்குறுதியும் எந்த பாஸ்டரும் கொடுக்க முடியாது. நிபந்தனைகள் என்ன, அங்கே போக வேண்டுமானால் நிபந்தனைகள் என்ன, வேதம் அதை குறித்து என்ன சொல்லுது, வேதம் அதை குறித்து சொல்லுவது என்ன? ஒரு 7 நிபந்தனைகளை சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். 1, ரோமர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களிலே சொல்லப்பட்ட நிபந்தனை. முதல் நிபந்தனை ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்து நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். இங்கேதான் நித்திய ஜீவனை குறித்து ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கு. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யணும்? பாவத்து நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையா மாறணும். அப்படி மாறினால் என்ன நடக்குமாம்? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கிற பலன். முடிவிலே நீங்கள் எங்க போவீங்க? நித்திய ஜீவனுக்கு போவீங்க. 1வது நிபந்தனை இது. பாவத்திலிருந்து ஒருவன் ரட்சிக்கப்பட்டு விடுதலையாகணும். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு அடிமையா மாறிடணும். 2வது நிபந்தனை 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2வது நிபந்தனை அங்க போட்டிருக்கு. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிய வேண்டும். அது அறிந்து கொள்ளுவதுதான் நித்திய ஜீவன் சுதந்திரித்துக் கொள்வதற்கான நிபந்தனை. இதை எதையுமே அறியாம, தேவனை அறியாம, குமாரன் யார் என்று அறியாம, அவரை அறிந்தால்தான் தொழுது கொள்வார்கள். தொழுது கொள்ளாம எனக்கும் நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று ஒருவன் நம்பினால், அவன் விரும்பினாலும் ஏமாற்றப்பட்டு அவன் போவான். 3வது நிபந்தனை யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவனாகிய பரலோகம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு கிடைக்கும். 4வது நிபந்தனை 1 தீமோத்தேயு 6:12 போட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 6:12 வாசிக்கிறோம் நாம. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. இப்படி போராடினால் உனக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். அடுத்த குறிப்பு 6வது 5வது யோவான் 5ஆம் அதிகாரம் 54வது வசனத்தில் போட்டிருக்கு. யோவான் 5ஆம் அதிகாரம் 54, 55, 56 வசனத்திலே நம்ம படிக்கிறோம். அந்த இடத்துல போட்டிருக்கு, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு. இதெல்லாம் நான் பின்னாடி உங்களுக்கு விளக்குறேன். முதல்ல சில வரிசையா குறிப்பு மட்டும் நான் சொல்றேன். யாருக்கு நித்திய ஜீவன் உண்டு, யாருக்கு இல்லை? என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நாம் ஏன் திருவிருந்திலே பங்கு பெறணும்? திருவிருந்திலே பங்கு பெறாவிட்டால் என்ன நடக்கும்? சில விளக்கத்தை நான் பின்னாடி சொல்றேன். இந்த பைபிள்ல இருந்து சில குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்த குறிப்பு 6வதாக ரோமர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கிறோம். ரோமர் 2:7 பார்க்கிறோம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். இது 6வது குறிப்பு. இப்படிப்பட்ட நிபந்தனைகள்லாம் வரிசையா பைபிள்ல போட்டிருக்கு. யார் யாருக்கெல்லாம் நித்திய ஜீவன் கிடைக்கும், யார் யாரெல்லாம் அதை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி இறுதியாக நிறைவாக யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே படிக்கிறோம். 5:24 என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு
நித்திய ஜீவன் உண்டு. இந்த 7 நிபந்தனைகள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு அதை ஆசைப்படுறவங்களுக்கு, அதை விரும்புகிறவங்களுக்கு ஆலோசனையாக பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் நிபந்தனை என்ன? பாவத்திலிருந்து ரட்சிப்பு. பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படாத ஒருவன், விடுதலை அடையாத ஒருவன், பாவத்திலிருந்து விடுதலை அடையாத ஒருவன் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. பாவத்திலிருந்து விடுதலை அடையாத ஒருவன் தேவனுடைய நித்திய ஜீவனுக்கு அபாத்திரமாய் இருக்கிறான். இந்த ரட்சிப்பு என்ற ஒன்று இருக்கல்லவா, ரட்சிப்பு என்றால் ஆங்கிலத்திலே ஒரு புஸ்தகத்திலே இப்படி படித்தேன், சால்வேஷன் இஸ் ப்ரீசியஸ் பட் இட்ஸ் ஃப்ரீ. ரட்சிப்பு என்பது விலையேற பெற்றது, ஆனால் அதை இலவசமாய் தேவன் தருகிறார். தேவனுடைய ரட்சிப்பு என்பது விலையேற பெற்றது. அதை பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு அதை எப்படி கொடுக்கிறாரு? இலவசமாக கொடுக்கிறார். உண்மையாகவே நீங்களும் நானும் இந்த மேலான ரட்சிப்பை பெற்றிருப்பதிலே உறுதியாக இருந்தால் நாம் பாக்கியவான்கள். உறுதியாக இருந்தால் நாம் பாக்கியவான்கள். எபேசியர் 2:7 பார்க்குறோம் அல்லவா, இலவசமாய் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல. உங்களை ரட்சித்ததற்கு என்னுடைய பங்கும் அதில் இல்லை, நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு உங்களுடைய பங்கும் இல்லை. கிருபையினாலே நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கிருபையினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. என்னை கழுவி ஆண்டவர் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். 1 தீமோத்தேயு 1:15-16 படிக்கிறோம் அல்லவா. 1 தீமோத்தேயு 1:15-16 படிக்கிறோம் அல்லவா. பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். வசனம் 16 பாருங்க, 16 பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாக இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தரம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படிக்கு. இந்த இடத்துல பாவமும் இரக்கமும், இந்த 2 காரியத்தை வச்சு பவுல் சொல்லுவார். நான் பெரிய பாவின்னு சொல்றார் அவர். நான் பெரிய பாவியா இருந்தேன், ஆனால் நித்திய ஜீவனை நாம் அடையும்படி பாவியாகிய என் மேலே அவர் கிருபையாயிருந்து என்னை ரட்சித்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பிரதான பாவியா இருந்த என் மேல, பிரதான பாவியாய் துரோகியா இருந்த என் மேல அந்த கிருபையை கட்டளையிட்டு என் பாவத்தை மன்னிச்சு என்னை அவர் கிருபையாய் ரட்சித்தார். அதுக்கு காரணம் என்ன? நான் நித்திய ஜீவனை அடையும்படி, நான் நித்திய ஜீவனை அடையும்படி. இந்த உலகத்தாருடைய நம்பிக்கை பாருங்க, அப்படியே வேற மாதிரி இருக்கு. தொடர்ந்து பாவம் செய்தவன், தொடர்ந்து பாவத்திலேயே வாழ்ந்து பாவத்திலே செத்தவன், அவன் செத்துட்டான்னா உடனே சொல்றாங்க, உடனே அதை பாரு இதை பாரு பஞ்சாங்கத்தை பாரு நேரத்தை பாரு. நல்ல பேர், நல்ல நேரத்தில் செத்துருக்காயா, இவனுக்கு தான் முதல்ல என்ன கிடைக்கும்? பரலோகம் கிடைக்கும். ஆனால் வெளித்தோட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா அந்த மனுஷனை குறித்து பல காரியங்கள் நமக்கு தெரியும், சில காரியங்கள் நமக்கு தெரியாது. பைபிளில் போட்டிருக்கல்லவா, சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முன்னாடியே மக்களுக்கு தெரிஞ்சிடும். சிலருடைய தவறுகள் உலகத்தில் பலருக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால தான் அவர்கள் குற்றவாளிகளாக தீர்த்து அவங்கள போய் ஜெயிலில் அடைச்சி அவங்களுக்கு தண்டனை கொடுத்து இதெல்லாம் செய்கிறாங்க. சிலருடைய பாவங்கள் வெளியே என்ன செய்யாது, தெரியாது. அது எதற்காக தெரியாமல் இருக்கு? நியாய தீர்ப்புக்காக தெரியாமல் இருக்காது. ஆனால் பைபிளில் போட்டிருக்கு, அவனவன் செய்த கிரியைக்கு தக்கதாக அவனவனுடைய பலன் என்னோடு கூட வருகிறது. அவனவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது. நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். உங்களை நீங்களே சீர்தூக்கி பாருங்கள். உங்களிடத்திலே கரை திரை ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ரகசியமான பாவங்கள் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. தேவனுக்கு விரோதமான எந்த ஒரு ரகசியமான காரியங்களும் கிரியைகளும் பாவங்களும் உங்களிடத்தில் காணப்பட்டால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட பேசுகிறாரு. இன்றைக்கு அதை விட்டுவிட தீர்மானம் பண்ணுங்க. உன்னை நித்திய ஜீவனுக்காக ஆண்டவர் அழைச்சிருக்கிறார்.
நீ நித்திய ஜீவனிலே பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக இதுவரைக்கும் உன் பாவத்தை எல்லாவற்றையும் மன்னிச்சிருக்கிறார். இன்றைக்கும் அவர் மன்னிக்க வல்லவர். இயேசுவால் மன்னிக்க முடியாத பாவம் எதுவும் இல்லை. அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத பாவி என்று எவனும் இல்லை. இன்றைக்கு உன் பாவத்தை மன்னிப்பதற்கு ஆண்டவர் வல்லவர். இன்றைக்கு நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் தன்னுடைய இரத்தத்தால் உன்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி அவருக்கு முன்பாக உன்னை அவர் நீதிமானாய் மாற்றி நித்திய ஜீவனிலே உன்னை சேர்த்து கொள்வதற்கு அவர் இன்றைக்கும் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். உன்னை ரட்சித்த நோக்கமே என்னன்னா, எப்படியாவது உன்னை நித்திய ஜீவனிலே சேர்க்க வேண்டும் என்பதற்காக, இந்த நித்திய ஜீவனிலே சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகத்தில் வாழ்ந்த செல்வந்தர் அநேகர் தங்களை வெறுமையாக்கினாங்க. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் உடையவர்களாக இருந்த அநேகர் தங்களை வெறுமையாக்கினாங்க. தேவனுடைய சித்தத்தை செய்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி அந்த ராஜ்யத்துக்கு எப்படியாவது போனால் போகும் என்று சொல்லி அந்த ராஜ்யத்துக்காக இந்த உலகத்திலிருந்து அவர்கள் பிரிந்து வாழ்ந்தாங்க. நித்திய ஜீவனும் பாவத்திலிருந்து விடுதலையும் ஒன்றொன்று தொடர்புடையது. பாவம் செய்கிறவன் நித்திய ஜீவனிலே சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. நித்திய ஜீவனிலே சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், பவுல் சொல்றது போல, நான் ஒரு பிரதான பாவியா இருந்தேன், கிருபையினாலே என் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை அடையும்படி என்னை தம்மோடு கூட சேர்த்து கொண்டார். என்னிடத்தில் அவர் பொறுமையா இருந்தார் என்றெல்லாம் பவுல் சொல்லுவதை பார்க்கிறோம். எனவே உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், கழுவுவதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். பாவம் செய்கிற எந்த ஆத்துமாவும் சாகவே சாகும் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காகவே ஆண்டவர் உன்னை ரட்சித்தார். அதற்கு தடையா இருக்கிற பாவமும் அதற்கு தடையா இருக்கிற எந்த காரியமும் உன்னிலிருந்து விலகட்டும். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். நித்திய ஜீவனிலே சுதந்திரித்துக் கொள்வதற்காகவே உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இரண்டாவது குறிப்பு, யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். இந்த 2 வசனத்தையும் ஒப்பிடும்போது ஒன்றை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரம் நாம் அறிய வேண்டும். தேவனை உன்னை ரட்சித்த ஆண்டவரை நீ அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கும் 3வது குறிப்பும் 2ம் தொடர்புடையது. 2வது குறிப்பும் 3வது குறிப்பும் 2ம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இயேசுவை நமக்கு அறிவிப்பது எது? அவருடைய வார்த்தைகள், அவருடைய வார்த்தையாகிய இந்த வேதம். அதனால தான் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற எவனும் அவரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அவருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள ரொம்ப முயற்சி பண்ணணும். அவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள ரொம்ப முயற்சி பண்ணணும். ஏனென்றால் அவரை அறிவதற்கு முன்பாக அவருடைய வார்த்தையாகிய இதை நாம் அறிந்தால்தான் அவரை அறிந்து கொள்ள முடியும். அவரை நமக்கு வெளிப்படுத்துவது எது? அவருடைய வார்த்தையாகிய இந்த வசனங்கள் தான். யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலே படிக்கிறோம் அல்லவா? யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். எத்தனை பேர் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீங்க? எத்தனை பேர் அதை கை கொள்றீங்க? இதை ஆராய்ஞ்சு பார்க்குறீங்களா? இதை ஆராய்ந்து பார்க்குறீங்களா? இதை படிக்கிறீங்களா? இதில் இது என்ன சொல்லியிருக்கின்றது தினந்தோறும் ஆராய்ஞ்சு பார்க்குறீங்களா? இது உங்களுடைய கையில் கிடைத்திருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். உங்கள் கையில் கிடைச்சிருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பது என்பது, இது உங்களுக்கு கிடைச்சாலும் இது ஏதோ நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒதுக்கியும் வைக்கலாம். இது என்ன சொல்லுது என்பதை குறித்தும் நீங்கள் ஆராய்ந்தும் பார்க்கலாம். நீங்கள் இதை யூஸ் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். இதை நீங்கள் எப்படி எத்தன்மையில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். பைபிள் சொல்லுது, இந்த இடத்துல போட்டிருக்கு, இதை ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குமா? இது உங்களோட பேசும், இது உங்கள் கூட பேசும்.
இது உங்களை தைரியப்படுத்தும், இது உங்களை வழிநடத்தும், இது உங்களை சீர்பொருத்தும், இது உங்களை எச்சரிக்கும், இது உங்களுக்கு உணவாக இருக்கும், இது உங்களை ஆசீர்வதிக்கும், இது உங்களை வழிநடத்தும், இது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். கிறிஸ்துவை இது உங்களுக்கு வெளிக்காட்டும். இந்த வேதம் இல்லாமல் நித்திய ஜீவனுக்கு ஒரு ஆள் போகவே முடியாது. நித்திய ஜீவனுக்கு போகவே முடியாது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்னுடைய அம்மா பாடம் படிக்கிறதுக்கு வற்புறுத்துறதை விட நான் சின்ன பையனாக இருக்கும்போதே பைபிள் படிக்க சொல்லி வற்புறுத்துவாங்க. இதை சின்ன பையனில் இருக்கும்போது பைபிளை படித்தா என்ன விளங்கும்? எனக்கு ஒன்றுமே விளங்காது. 3வது 4வது 5வது படிக்கும்போது பைபிளை படுறான்னு வற்புறுத்திக்கிட்டே இருக்கும். எனக்கு ஒன்றுமே விளங்காது. இப்படி படிக்க சொல்லி எப்பாவது வாசிக்க சொல்லிச்சுன்னா கண்ணை மூடிட்டு நான் பாட்டு சொல்கிற அளவுக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு எனக்கு. அப்போவே சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே இதை வாசிப்பா அப்படின்னு சொன்னால் பைபிளை திறந்து வச்சுட்டு நான் பாட்டு கண்ணை மூடி நான் பாட்டுக்கு அடிச்சிருவேன். ஏன்னா அதுக்கிட்ட வாசித்து காமிக்கணுமே. நான் அப்படி தான் நான் சின்ன பிள்ளையில் அப்படி தான் பழகினேன். நான் பாட்டு பைபிளை திறந்து வச்சுட்டேன்னா இருட்டாக இருக்கா பகலாக இருக்கா நான் பாட்டுக்கு வாசிச்சிருவேன் சின்ன பிள்ளையில். அதுக்கு பின்னாடி நான் தெரிஞ்சேன், இந்த ஊர் பைபிளை படித்ததுனால பாருங்கள். ஒருத்தர் இப்படி சொன்னார், இளமையிலே நீ இந்த வேதத்தை சுமந்தால் முதுமையிலே அது உன்னை சுமக்கும் அப்படின்னு சொன்னார். பல இடங்களில் வெளிநாடுகளுக்கெல்லாம் நான் போகும்போது அதெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் வரும். இப்போ நான் போகிறேன்னா நம்ம ஆள் அழகாக டாப்பாக இருக்கோம்ன்றக்காக நம்மளை கூப்பிட்றாங்க பார்க்குறதுக்கு. ஆகா அப்படி சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கார் ஆள் அப்படின்னா நம்மளை கூப்பிட்றாங்க. அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு நம்மளை கூப்பிட்றாங்களே. எது கூப்பிட்றாங்க? நம்ம ஆளை பார்க்குறதுக்கா சினிமா நடிகர் மாதிரியா இருக்கா நம்மளை கூப்பிட்றாங்க? அப்படி அல்ல. இந்த வேதத்தை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மையும் பயன்படுத்துவார். தம்பி இதை அதிகமாக பயன்படுத்துங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் உங்களை எல்லா சமயத்திலையும் எல்லாவற்றிலையும் மேன்மைப்படுத்துவார். இந்த 2வது குறிப்பும் 3வது குறிப்பும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். 5:39 அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த வேதத்தை நீங்கள் எந்த அளவுக்கு அறிவீர்களோ அந்த அளவிற்கு தான் தேவனையும் அவருடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசுவையும் உங்களால் அறிய முடியும். யோவான் 5ஆம் அதிகாரம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 20 பாருங்க. 1 யோவான் 5:20 பாருங்க. சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்கும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் இந்த நித்திய ஜீவனாகிய கிறிஸ்துவை நீங்கள் எந்த அளவுக்கு அறிவீர்களோ அந்த அளவிற்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். தேவனை அறிந்து கொண்டால்தான் அவரை நீங்கள் ஆராதிப்பீங்க. நீங்களும் நானும் அவரை அறிந்து ஆராதிக்கணும். அவர் யார் என்பதை உணர்ந்து நாம் ஆராதிக்கணும். அவரை அறிவதே நித்திய ஜீவன். அவரை அறிந்து இருக்கிறதை குறித்து நாம் மேன்மை பாராட்டணும். அல்லேலூயா. ஏனென்றால் பைபிளில் பார்க்குறோம் அல்லவா, காணப்படுகிறவைகள் இருக்கு, காணப்படாதவைகள் இருக்கு. காண்கிறவைகள் எப்படிப்பட்டவைகள்? அநித்தியமானவைகள். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 4:17 நம்ம பார்க்குறோம். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். 17 போட்டிருக்கு, காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நாம் அப்படின்னு போட்டிருக்கு. நாம் இயேசுவை யாரும் பார்த்ததில்லை, ஆனால் 100க்கு 100 நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம்.
அவரை விசுவாசித்து ஆராதிக்கிறோம். நாம் அவரை ஆராதிக்கும் போது ஒன்றை நம்புகிறோம், எனக்கு முன்னே அவர் இருக்கிறார், நான் அவரை ஆராதிக்கிறேன், நான் அவரை சேவிக்கிறேன், அவரை நான் பணிந்து கொள்ளுகிறேன், அவருக்கு துதி கன மகிமையை நான் செலுத்துகிறேன். கண்ணை திறந்து பார்த்தா எதுவும் இல்லை. பைபிளில் போட்டிருக்கு, காண்கிறவைகள் எல்லாம் அழிந்து போகும், காணாதவைகளோ நித்தியமானவைகள். பரலோகத்தை உங்களுக்காக எனக்காக ஆயத்தம் பண்ணுகிறார். நம்முடைய கண்கள் அதை காணாவிட்டாலும் நாம் விசுவாசிக்கிறோம், தரிசிக்கிறோம், அதை நோக்கி நாம் ஓடுகிறோம், அதை நோக்கி நாம் பிரயாணப்படுகிறோம். எனவே காணாத அந்த இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற இந்த வேதத்தை நீங்கள் முதலாவது அனுதினமும் நேசித்து இதை வாசிக்கணும். இதுதான் கிறிஸ்துவை உங்களுக்கு வெளிப்படுத்துவது. அப்படி வெளிப்படுத்துகிற அந்த இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த வேதத்தை தினந்தோறும் வாசியுங்கள். இவைகளினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. 5வது குறிப்பு, 4வது குறிப்பு 1 தீமோத்தேயு 6:12 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 6:12, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். போராட்டமும் நித்திய ஜீவனும் இந்த வசனத்தில் போட்டிருக்கு பாருங்க. நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை நீ பற்றி கொள்ளுவாய். இந்த போராட்டம் இல்லாதபடிக்கு நித்திய ஜீவனை நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஒரு பெரிய போராட்டம் நிறைந்த ஒரு ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவியம் என்பது எதற்கெல்லாம் விரோதமாய் நம்ம போராடணும்? எதற்கு விரோதமாய் நம்ம போராடணும்? பாவத்துக்கு விரோதமாய் நாம் போராடணும். எபிரேயர் 12:4 போட்டிருக்கல்லவா? எபிரேயர் 12:4 நாம் வாசிக்கிறோம். பைபிளில் போட்டிருக்கு 12:4 பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறது அப்படின்னு போட்டிருக்கு. இந்த உலகத்தில் நாம் வாழுறதுனால இந்த உலகம் எப்படியாவது தன்னுடையதை நமக்குள்ளே புகுத்துவதற்கு முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கும், தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கும். உலகத்தின் காரியங்களை நமக்குள்ளே புகுத்துவதற்கு உலகம் முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கும். எங்கிட்டு திரும்பினாலும் உலகமாக தான் இருக்கும், எங்கிட்டு திரும்பினாலும் பாவமாக தான் இருக்கும், எந்த பக்கம் போனாலும் வித்தியாசமாக தான் இருக்கும். தேவனுடைய காரியங்களை நிறைவேற்ற முடியாதபடிக்கு தடைகள் இருந்து கொண்டே இருக்கும். இதன் மத்தியில் தான் போராடி நாம் ஜெயிக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராடி ஜெயிக்கிற வாழ்க்கை. ஒருவேளை உங்கள் அனுதின ஜீவியத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் தேவன் பட்சத்தில் நின்று உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருவின் கிரியைகளை நீங்கள் ஜெயித்தீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கலும் பெரிய சந்தோஷம் எதுவும் இருக்காது. இன்றைக்கு எனக்கு விரோதமாய் இந்த காரியம் வந்தது, பிசாசு கொண்டு வந்தான், இன்னைக்கு நான் அதை இயேசுவின் நாமத்தினாலே ஜெயித்துட்டேன் என்ற ஒரு நிலை உங்களுக்கு வந்துச்சுன்னா அன்றைக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை நீங்கள் உடையவங்களாக இருப்பீங்க. அன்றைக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை நீங்கள் உடையவங்களாக இருப்பீங்க. நீங்கள் அந்த பிசாசினுடைய போராட்டத்தில் தோல்வி அடைந்து போனால் நீங்கள் ஆண்டவரிடத்திலையும் போக முடியாமல் சந்தோஷத்தை இழந்தவர்களாய் நீங்கள் துக்கத்தோடு கூட காணப்படுவீங்க. இப்படிப்பட்ட போராட்டம் மரணம் வரைக்கும் நமக்கு இருக்கும். நாம் போராடி நாம் ஜெயிக்கணும். இந்த போராட்டத்தை குறித்து தான் 2 தீமோத்தேயு 4:7 பவுல் சொல்லுவார், எனக்கு இது ஒரு நல்ல போராட்டம் அப்படின்னுவார். இந்த போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டம்? எனக்கு நல்ல போராட்டம். இது பல்வேறு காரியங்களுக்காக இந்த உலகத்தில் போராடுறாங்க, உலகத்தின் காரியத்துக்காக போராடுறாங்க. இது வெளித்தோற்றத்தில் நடக்கிற காரியங்கள். ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த நமக்கு வரக்கூடிய இந்த போராட்டங்களை ஆவியினுடைய வல்லமையால் தேவனுடைய பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டியது அவசியமானது. ரோமர் நிருபம் 15ஆம் அதிகாரம் வசனம் 32ஆம் வசனம் பாருங்க. ரோமர் நிருபம் 15ஆம் அதிகாரம் 32வது வசனம் பாருங்க. இந்த இடத்துல போட்டிருக்கு, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல. இங்கே ஒரு போராட்டத்தை குறித்து பவுல் சொல்றாரு. ஏனென்றால் நீங்கள் போராடினால் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வீர்கள்.
நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் பாவத்துக்கு விரோதமாக நீங்கள் போராடணும். ஜெபத்திலே சில காரியங்களை போராடி நீங்கள் ஜெபம் பண்ணி வெற்றியை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. நீங்கள் வெற்றி பெறுவதற்கு ஒன்றை முடிவு பண்ணணும். ஒரு காரியத்தில் நீங்கள் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னா முதல்ல நீங்கள் அறிக்கையிடுங்க, இந்த காரியத்திலிருந்து நிச்சயமாய் நான் வெற்றி பெறுவேன், இந்த காரியத்திலிருந்து நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லுங்க. அடுத்து ஜெபத்தில் அதுக்காக நீங்கள் போராடுங்க. ஜெபத்தில் நீங்கள் போராடி நீங்கள் ஜெபம் பண்ணா ஒரு நாள் வரும், அப்பொழுது நீங்கள் சொல்லுவீங்க, இந்த காரியத்தில் நான் போராடினேன், இப்பொழுது ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணேன், இதில் ஆண்டவர் எனக்கு ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லத்தக்க அளவுக்கு நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்வீர்கள். 1 கொரிந்தியர் 9:25 1 கொரிந்தியர் 9:25 பார்க்கிறோம். அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும், இங்க சொல்லியிருக்கு பந்தயத்துக்கு போராடுகிற எல்லாரும், பந்தயத்தில் உள்ள போராட்டத்தை குறித்து போட்டிருக்கு. பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் போராடித்தானே அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். நமக்கும் ஒரு பந்தய பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை எளிதாக பெற்றுக்கொள்ள முடியாது, இதை எளிதாக நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. போராடி நாம் பெற்றுக்கொள்ளணும். பாவத்துக்கு விரோதமாக போராடணும். பரிசுத்தமாய் வாழ்வேன் என்று அதற்காக நீங்கள் போராட்டம் நடத்தணும். இந்த உலகத்தின் காரியங்கள், இச்சைகள், இவைகளிலிருந்து விலகுவதற்கு நீங்கள் போராடி அதில் ஜெயிக்கணும். அப்படி ஜெயித்தால்தான் பந்தய பொருளாகிய நித்திய ஜீவனை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அடுத்த குறிப்பு யோவான் 6:54 56 54 56 பார்க்கிறோம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு, இதில் ஆண்டவர் நித்திய ஜீவனுக்கும் திருவிருந்துக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறத பார்க்கிறோம். எனவே சிலர் இதை அறிந்து கொண்டவங்க இதில் ரொம்ப முக்கியம், இது எனக்கு ரொம்ப முக்கியம் என்று கருதி இதில் பங்கு பெறுறாங்க. இதை குறித்து அறிந்து கொள்ளாதவங்க, இருக்கட்டும் பாஸ்டர் கொடுக்குற அந்த அப்பத்திலையும் இந்த திராட்சை ரசத்துலையும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இதை அசட்டை பண்ணுறாங்க. பைபிளில் போட்டிருக்கு, இதற்கும் நித்திய ஜீவனுக்கும் தொடர்பு இருக்கிறது. இதை நாம் அனுசரிக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் என்ன நடக்குது, ஏன் இதை ஆண்டவர் அனுசரிக்கும்படி சொன்னார், இதை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்துக்கு வரணும். இந்த 22ஆம் அதிகாரத்தில் வசனம் 17ஆம் வசனத்தில் படிக்கிறோம். 17 வாசிக்கிறோம். பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள். 19ஆம் வசனம், தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நாம் திராட்சை ரசப்பரத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 19ஆம் வசனம், பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை நீங்கள் செய்யுங்கள். யோவான் 6:54 என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. லூக்கா 22:19 என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அதை செய்யும் போது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு இங்க போட்டிருக்கு. அந்த திருவிருந்தில் என்ன செய்யணும், அவருடைய மரணத்தை நினைவு கூறணும். என் பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டு இரத்த சிந்தி மரித்தார் என்று விசுவாசிக்கணும், அறிக்கையிடணும். இப்பொழுதும் அதை பெற்றுக்கொள்வதற்கு நான் பாத்திரவானா இருக்கேனா என்று நம்மை நாமே நிதானிக்கணும். ஆண்டவர் உங்களை உணர்த்தினால் உங்களை கழுவும்படி ஒரு தருணத்தை ஆண்டவர் அந்த நாளிலே உங்களுக்கு தருகிறார். கொரிந்தியரிலே பவுல் சொல்லும்போது இதை சொல்லுவார், உங்களை நீங்கள் நிதானித்து பாருங்கள். இதை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக உங்களை நீங்களே நிதானித்து பாருங்க. இது சடங்காச்சாரமாக செய்கிற காரியம் அல்ல,
இது இயேசுவின் கட்டளை. ஒருவன் இதை கட்டளையாக எண்ணி தன்னைத்தானே அறிந்து தன்னுடைய நிலைமையை அறிந்து ஆண்டவரிடத்தில் போய் கழுவப்பட்டவனாய் பரிசுத்தமாக்கப்படுவதற்காக கெஞ்சி சுத்திகரிக்கப்பட்டவனாய் போய் ஆண்டவர் சமூகத்தில் தன்னை அர்ப்பணம் பண்ணி ஒப்பு கொடுத்து அதை வாங்கி புசித்து பானம் பண்ணினால் பைபிளில் போட்டிருக்கு, அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. வழக்கமாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல. எனவேதான் சில நேரத்தில் ஆலயத்துக்கு வர முடியாத சில பெரியவங்க, பலவீனத்தில் இருக்கிறவங்க கூட, ஐயா எப்படியாவது எங்கள் வீட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் வந்து ஜெபம் பண்ணி அதை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னவென்றால், இந்த வசனத்தில் போட்டிருக்கு பாருங்க, சாகிற வரைக்கும் அதை நீங்கள் என்ன செய்யணும். சாகிற வரைக்கும் அதை நீங்கள் செய்யணும். அதை உதாசீனப்படுத்திடாதீங்க. அது நடக்கும்போது நீங்கள் கழுவப்படுகிறீர்கள். உங்களை நீங்களே ஒரு நிமிஷம் நிதானித்து பார்க்குறீங்க. அவருடைய இரத்தத்துக்கும் மாம்சத்திற்கும் பங்குள்ளவர்களாக மாறுகிறீர்கள். அப்பொழுது நித்திய ஜீவனிலும் நீங்கள் பங்கு பெறுவீர்கள். எனவே இங்கே இருக்கிற யாரும் அதை உதாசீனப்படுத்திடாதீங்க. அதை விட்டு விடாதீங்க. எப்படியாவது நீங்கள் அதிலே பங்கு பெற வேண்டும். அதிலே கவனமாய் நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்த குறிப்பு ரோமர் 2 வசனம் 7 பார்க்கிறோம். ரோமர் 2 வசனம் 7, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்வது. நற்கிரியைகளை செய்கிறோம் பாருங்க, அதுல எல்லாருக்கும் சீக்கிரத்திலே சோர்வு வந்துடும். நற்கிரியைகளை செய்வதிலே சோர்வு வந்துடும். நன்மையை பெற்றவர்களே உங்களை குறை சொன்னாங்கன்னா அடுத்து நன்மை செய்ய முடியுமா உங்களால்? நீங்கள் சிலருக்கு நல்ல காரியத்தை செய்கிறீங்க, சிலருக்கு ஹெல்ப்பாக இருக்கீங்க, சிலருக்கு உதவி செய்கிறீங்க. உங்களால் உதவி பெற்றவங்களே அதை மறந்துட்டு உங்களுக்கு விரோதமாக பேசுனாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி ஆயிரும் நமக்கு. ஆண்டவருடைய போதனை பாருங்க எப்படி இருக்குண்டு. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு அல்ல, உங்களை துன்பப்படுத்துகிறவங்களுக்காகவும் உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவங்களுக்கும் நீங்கள் நன்மை செய்யுங்க. இது எல்லாராலையும் செய்ய முடியாது. எல்லாரும் இந்த கருத்தை ஏற்றுக்கிற மாட்டாங்க. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற கட்டளை இதுதான். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பினால் தொடர்ந்து நீ நற்கிரியைகளை செய்து கொண்டே இரு. நற்கிரியைகளை சோர்ந்து போகாம செய்து, எனக்கு மகிமை அவரால் வரும், எனக்கு இதற்குரிய கணம் அவரால் வரும், எனக்கு இதற்குரிய பிரதிபலன் அவரால் வரும் என்று சொல்லி அவருக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அவருக்கு நீங்க நன்மை செய்யணும். அப்படிதான் நம்ம செய்யணும். அப்படி செய்யும்போது உண்மையாகவே நித்திய ஜீவனுக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பூரணமாய் அளிக்கப்படும். அது நிச்சயமாய் நாம் செய்வதற்கு நம்மை அர்ப்பணம் பண்ணணும். கடைசி குறிப்பு, என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ யோவான் 5:24 அதில் பார்க்கிறோம். என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் நித்திய அவன் விசுவாசிக்கிறவனுக்கு, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. எனவே அவருடைய வசனத்தை கேட்கணும், அனுப்பினவரை விசுவாசிக்கணும். இயேசு சொன்னார், தேவனையும் குமாரனையும் சந்தேகமில்லாமல் விசுவாசிக்கணும். அவர் என்னுடைய இரட்சகர், எனக்காய் வரப்போகிறவர், என்னை அழைத்தவர், என்னை நடத்துகிறவர், இதுவரைக்கும் என்னை நடத்தினவர், இனிமேலும் என்னை நடத்த வல்லவர், என்னை அனுப்பினவரை தொடர்ந்து விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நம்முடைய குறிக்கோள் எல்லாம், நம்முடைய எண்ணமெல்லாம், நம்முடைய ஏக்கமெல்லாம் இவ்வுலகத்தின் காரியத்திற்காக அல்ல. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பை போல
தேவனுடைய பக்தர்களைப் போல, தாவீதைப் போல, பேதுரு பவுலைப் போல நம்முடைய ஒரே நோக்கம் நித்திய ஜீவனுக்கு எப்படியாவது நான் என்ன செய்யணும், போகணும். நித்திய ஜீவனை எப்படியாவது நான் சுதந்திரித்து கொள்ளணும். அதற்கு என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்ய நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். பாவத்திலிருந்து ரட்சிப்பு, அவரையும் அவருடைய குமாரனையும் விசுவாசிப்பது, அதற்கு உறுதுணையாக இருக்கிற அவருடைய வேத வார்த்தைகளை விசுவாசிப்பது, ஆராய்வது, இந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காக இந்த உலகத்திலே பாவத்துக்கு எதிர்த்து போராடுவது, தொடர்ந்து திருவிருந்திலே பங்கு பெறுவது, தொடர்ந்து நற்கிரியைகளை செய்வது, தொடர்ந்து எல்லா சூழ்நிலைகளிலையும் சந்தேகமற அவரை நம்புவது, என்னை நடத்துகிற தேவனாகி அவரை விசுவாசிப்பது, இவைகளிலே நாம் நிலைத்திருந்தால் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமாகிய 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே சொல்லப்பட்டபடி நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே 1 யோவான் 2:25 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை இந்த உலகத்திலே அவரை அன்றி வேற யாராலும் கொடுக்க முடியாது. அந்த நித்திய ஜீவனிலே பிரவேசிக்க விரும்பினால் அவர் கொடுத்திருக்கிற நிபந்தனைகளை கட்டாயம் நம்ம கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடித்தால் நித்திய ஜீவனுக்கு உட்படும் பிரவேசம் நமக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். கடைசியாக ஒரு வசனத்தை கூட படிக்கலாம். 2 பேதுரு முதல் அதிகாரம் பாருங்க. 2 பேதுரு முதல் அதிகாரம் பாருங்க, 5வது வசனம். இப்படி இருக்க அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சைய அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். வசனம் 11 போட்டிருக்கு. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். அல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே தினந்தோறும் இந்த ஆண்டிலே என்னுடைய வாஞ்சை விருப்பம் எல்லாம் எப்படியாவது நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளணும். அதுக்கு நான் என்ன செய்யணும், அதற்கு நான் எப்படி வாழணும், அதற்காக எப்படி பிரயாசப்படணும், அதற்கு நான் செய்ய வேண்டியவைகள் என்ன என்பதை யோசித்து சிந்தித்து அதன்படி வாழ்வோம். தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலையும் நம்மை நேசித்து நம்மோடு கூட பேசின அவருடைய இந்த வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நாம் எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட பேசின இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக, நித்திய ஜீவனை நமக்காக ஏற்படுத்தின ஆண்டவர், நித்திய ஜீவனை நமக்காக வாக்குப்படின ஆண்டவர், அதை சுதந்திரித்துக் கொள்கிற முறை என்ன என்பதை குறித்தும் இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அவர் பேசின இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காகவே பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து எங்களை தூக்கி எடுத்தீரே ஸ்தோத்திரம். உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தினீரே ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளையாக வாழும் பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் கொடுத்தீரே ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த இந்த அற்புதமான வேதத்துக்காக ஸ்தோத்திரம். உம்மையும் உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். திருவிருந்திலே கலந்து கொள்ளுகிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து அழியாமையும் ஜீவனையும் பெற்றுக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடி வெற்றி பெற தொடர்ந்து எங்களை பலப்படுத்தி நடத்தியருளும், உதவி செய்தருளும். கிருபை இறக்காம எங்களோடு கூட இருந்து நடத்தட்டும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மை விட்டு நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.